Hi friends, Navaratri 2025. இந்த வருஷம் எங்க வீட்ல எப்படி கொலு வச்சிருக்கோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க எங்க வீட்டு கொலுவை பார்க்கலாம். இந்த வருஷம் 7 ஸ்டெப் உள்ள கொலு வச்சிருக்கோம். அந்த 7 ஸ்டெப்லயுமே ஃபுல்லா சுவாமி விக்கிரகங்கள் தான் வச்சிருக்கோம். அதை தவிர சுத்தி சைடுல டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் படியில மேல் படியில அன்னபூர்ணி சிவன் பார்வதி ரிஷப வாகனத்துல இருக்கிற மாதிரி, அப்புறம் நடுவுல கலசம், இந்த பக்கம் திருவாரூர் தியாகராஜர் கமலாபிகா வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த படியில ஃபுல்லா எல்லாமே பெருமாள் சிலைகளா வச்சிருக்கோம். கிருஷ்ணர், தவழ்ற கிருஷ்ணர், மாடு கிருஷ்ணர், அப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரீவர், பெருமாள் தாயார், அப்புறம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு வெண்ணப்பானை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர், லக்ஷ்மி நரசிம்மர். அதுக்கு அடுத்த படியில சென்டர்ல தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் முருகர் வள்ளி தெய்வானை, அந்த பக்கம் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல அஷ்டலக்ஷ்மி செட் வச்சிருக்கேன். அதுக்கும் அடுத்த ஸ்டெப்ல தசாவதார செட் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மரப்பாச்சி பொம்மை, பாண்டுரங்கன் ருக்மணி, அப்புறம் பாலராமர், மகாபெரிவா, பிள்ளையார், இந்த பக்கம் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, அப்புறம் சாய்பாபா, திருவள்ளுவர், இவங்களெல்லாம் வச்சிருக்கேன். கீழ்ப்படியில எல்லாமே அம்மன் சிலைகளா வச்சிருக்கேன். மீனாட்சி, அப்புறம் காமாட்சி அம்பாள், பாலாம்பிகா, நடுவுல கலசம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் துர்கா லட்சுமி சரஸ்வதி, அந்த 3 பொம்மையும் வச்சிருக்கேன். அப்புறம் படிக்கு கீழே 2 சைடு முளைப்பாறை போட்டு வச்சிருக்கேன். சென்டர்ல துர்கா லட்சுமி சரஸ்வதி படமும் லலிதாம்பிகை படமும் பூஜை பண்றதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நான் 7 படியில வச்சிருக்கிற கொலு செட்டப். அதுக்கப்புறம் 2 சைடும் பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன். ஒரு சைடுல மேல என்கிட்ட இருக்கிற பிள்ளையார் பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு சின்ன கச்சேரி செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். நடுவுல சங்கீத மும்மூர்த்திகள் இருக்கா. இந்த பக்கம் பிள்ளையார்லாம் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த சைடு லேடிஸ் கச்சேரி பண்ற மாதிரி வச்சிருக்கேன். நடுவுல குட்டி குட்டி சின்ன பிள்ளையார் அவாலும் ஃபுல்லா வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கச்சேரி தீம் மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு சின்ன வெஜிடபிள் ஷாப், அப்புறம் கிராசரி ஷாப் மாதிரி தீம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மினியேச்சர் கொலு வச்சிருக்கேன். மினியேச்சரா நம்ம குட்டி குட்டியா நம்ம கிட்ட இருக்கிற சுவாமி விக்கிரகங்கள்லாம் வச்சு ஒரு ஸ்வர்ண கொலு மாதிரி ஒரு தீம் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கடை இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு செட்டியார் பாட்டி தாத்தா கடை வச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஜூட் பேக்ல வச்சு செட் பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு, அரிசி, உப்பு, மிளகா, புளி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க கிட்ஸோட மரச்சொப்பு சாமான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கியூட்டா மினியேச்சர் வெஜிடபிள்ஸ் இருந்தது, அதை ஹைலைட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வெஜிடபிள் ஷாப் ஒன்று கார்ட்போர்டில் பண்ணிட்டு அதை செட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ இந்த சைடு வச்சுருக்கிற தீம் இது தான். ஸோ பிள்ளையார், கச்சேரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வர்ணகோலு, ஃபுல்லாக வெஜிடபிள் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே குத்து விளக்குக்கு புடவை கட்டி அம்பாள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ்க்கு ஒரு சைடில் வச்சுருக்கேன். என்கிட்ட பெரிய பித்தளை குத்து விளக்கு இருக்குது. ஸோ அந்த குத்து விளக்குக்கு நான் அந்த மாதிரி புடவை கட்டி அம்பாள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சுருட்டப்பள்ளி சிவன் வச்சுருக்கேன். சிவன் வந்து பார்வதி மடியில் படுத்துட்ருக்கிற மாதிரி அந்த சுருட்டப்பள்ளி அந்த கோவிலோட தீம் வச்சுருக்கேன். ஸோ அந்தந்த கோவிலோட ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி மேக் பண்ணி அந்த கோவிலோட ஹைலைட்ஸ், அங்கே உள்ள டெய்டிஸ் நேம் அதெல்லாம் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு கைலாயம் தீம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் அந்த தீம் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை கோவில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்பாள் அப்படி வச்சுட்டு, ஸோ அந்த சுற்றி அந்த கோபுரம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதை சுற்றி கிரிவலத்துக்கு அந்த அஷ்டலிங்கம் வச்சு பின்னாடி வந்து அந்த மலை ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோவில் மிடில் அப்படியே சுற்றி அஷ்டலிங்கத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வழியில் ரமணாஷ்டிரமம், அப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள், அப்புறம் இந்த பக்கம் இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே வச்சு செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தேர் ஒன்று வீட்டில் நாங்களே தெர்மோகோலில் மேக் பண்ணி அதில் உற்சவரை வச்ச மாதிரி ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோவிலுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன வெஜிடபிள் ஷாப்ஸு, அப்புறம் ஒரு பூக்கடை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம். அந்த கோவிலுக்குள்ளே ஒரு சின்ன கோலம் இருக்கிற மாதிரி கூட செட் பண்ணி வச்சுருக்கேன், ரோட்டில் கார்ஸ் போகிற மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் கோயில் மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன தீம் செட் பண்ணியிருக்கோம், ஜூ மாதிரி. அதுக்கு இந்த பக்கம் வந்து கிரிக்கெட் தீம். இந்த பக்கம் 90s கிட்ஸ் கேம்ஸ்னு ஒரு தீம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது இல்லைங்கிறதுனால ஒரு சின்ன தீம் மாதிரி நம்மளாம் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக செலக்டடாக ஒரு 10 to 12 கேம்ஸ் பிரிண்ட் எடுத்து அதை ஒரு கார்ட்போர்டில் ஒட்டி அதை ஒரு தீம் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கீழே வந்து இந்த 3 தீமும் வச்சுருக்கோம். திருவண்ணாமலை, ஒரு ஜூ, அப்புறம் கிரிக்கெட், அந்த பக்கம் வந்து ஒரு 90s கிட்ஸ் கேமு. அப்புறம் வந்து இங்கே டேபிளுக்கு மேலே வந்து சில தீம் வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன கோவில்லாம் வச்சுருக்கணும் அதோட ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வரவங்களுக்கெல்லாம் படித்து அந்த என்ன கோவில், அதோட ஹைலைட் என்ன, அங்கே உள்ள டெய்டிஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு திருச்சி செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கம் ஜம்புகேஸ்வரர் கோவில், உச்சி பிள்ளையார் கோயில், அப்புறம் அந்த இடத்துல காவேரி ஓடுற மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஒரு சின்ன டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மினியேச்சர் மவுண்டன் மாதிரி வச்சு பிள்ளையார் வச்சு அதுக்கு பசங்க லெகோவில் ஸ்டெப் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கார்ட்போர்டில் ஒரு கோவில் பண்ணி அதை ஜம்புகேஸ்வரர் கோவில் மாதிரி உள்ள சிவன் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஏற்கனவே பள்ளிக்கொண்ட பெருமாள் இருந்ததுனால அந்த கோபுரம் கட் அவுட் மட்டும் வாங்கிட்டு ஸோ அந்த 3 கோவிலையும் சேர்த்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக கிருஷ்ணலீலா தீம் வச்சுருக்கோம்.
ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி கிருஷ்ணலீலா ஃபுல்லாக கட்அவுட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் புதுசாக. ஸோ அதனால அந்த கட்அவுட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு கட்அவுட்டுக்கும் அந்த அந்த இதில் இருக்கிற பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் என்னோட பெரிய பையன்தான் பண்ணான். ஃபுல் ஸ்டோரியும் ஒரு சின்ன ஜஸ்ட் மாதிரி அந்தந்த கட்அவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் ரைட் பண்ணான். அது ஒரு சின்ன கார்டில் பிரிண்ட் எடுத்து அந்த கட்அவுட்ஸ்க்கு கீழே வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் எல்லாருமே அந்த கிருஷ்ணரோட ஸ்டோரி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸும் வந்து கிருஷ்ணரோட ஸ்டோரிஸ்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒவ்வொரு கட்அவுட்டில் இருக்கிற சீனையும் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக இந்த மாதிரி ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு கார்ட் ஃபார்மேட்டில் டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணரோட ஃபுல் ஸ்டோரியும் வச்சுருக்கு. ஒரு 20 அதுலேருந்து பிக் பண்ணி ஒரு 20 சீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். கம்சன் வதம், அப்புறம் கோபிகரோட கிருஷ்ணர் எப்படி இருந்தார், சுதாமாவோட கிருஷ்ணர் இருந்தது, அந்த மாதிரி எல்லா சீன்ஸும் இந்த மாதிரி வச்சுருக்கு. திரௌபதிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார் கிருஷ்ணர் அப்படின்னு எல்லா சீன்ஸும் வச்சுருக்கோம். இதுதான் இந்த வருஷத்தை எங்களோட கோலு. இதுதான் ஃபுல் கிருஷ்ணலீலா தீமோடது. சரஸ்வதி வித்யுவதி சரஸ்வதி வித்யுவதி சரஸ்வதி வித்யுவதி சம்ரக்ஷது மாம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யுவதி संरक्षतु मां श्री सरस्वती विद्युवती संरक्षतु मां श्री सरस्वती. मुरली वीणागान विनोदिनी मुरली वीणागान विनोदिनी संवेदिनी मुरली वीणागान विनोदिनी संवेदिनी मुरली वीणागान विनोदिनी संवेदिनी चारुचंद्र हासिनी सरसिरुहलोचनी चारुचंद्र हासिनी सरसिरुहलोचनी मुरारी गुरुगुह मोदिनी शब्दार्थ स्वरूपिणी मुरारी गुरुगुह मोदिनी शब्दार्थ स्वरूपिणी हंसिनी ब्रह्माणी आरक्तवर्ण रूपिणी मुरारी गुरुगुह मोदिनी शब्दार्थ स्वरूपिणी हंसिनी ब्रह्माणी आरक्तवर्ण रूपिणी सा निसग निस निध निध मग 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 सग निस ग स स ग ग स स स स निध मग निध निध मग निध मग स ग मग स मग स ग स स ग मग निध मग ग स नि स नि निध मग नि स मग सरस्वती विद्युवती संरक्षतु मां श्री सरस्वती.
இந்த அம்பாள் ஃபேஸை வந்து ஃபுல்லாக தெர்மோகோலில் தான் பண்ணியிருக்கு. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபுல்லாக தெர்மோகோல்லே பண்ணி பெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க நவராத்திரிக்காக. ஸோ இப்போ எல்லாரும் இந்த வருஷம் எங்களோட குழுவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இங்கே உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கோளும் எல்லாமும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.